அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிபிஎஃப் அக்கவுண்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். பிபிஎஃப் என்பது பொது வருங்கால வைப்பு நிதி. இது இந்திய அரசால் வழங்கப்படும் மிக பாதுகாப்பான மற்றும் லாபகரமான நீண்டகால சேமிப்பு திட்டமாகும். பாதுகாப்பான முதலீடு மற்றும் சிறந்த வரி சலுகைகளை தேடுபவருக்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஆகும். இந்த திட்டத்தோட முழுமையான விவரங்கள பத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த பிபிஎஃப் திட்டத்த தொடங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னா, இந்திய குடிமக்கள் யார் வேணாலும் தொடங்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு அக்கவுண்ட் மட்டும் தான் தொடங்க முடியும். முதலீட்டு வரம்பு ஒரு நிதியாண்டுக்கு குறைந்தபட்சம் 500 முதல் அதிகபட்சமாக 1,50,000 லட்சம் வரை செலுத்தலாம். தற்போதைய வட்டி விகிதம் என்னன்னா 7.1%. கூட்டு வட்டி முறையில் ஆண்டுதோறும் கணக்கிடப்பட்டு வட்டி வீதம் அரசால் காலாண்டு முறை ஒரு முறை மாற்றியமைக்கப்படலாம். முதிர் காலம் எப்படின்னா 15 வருஷம். விருப்பப்பட்டால் அதுக்கப்புறம் 5 வருஷம் 5 வருஷம்னு சொல்லி எத்தனை 5 வருஷத்துக்கு வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து முதலீட்டு முறை மொத்தமாகவும் முதலீடு பண்ணலாம், இல்லாட்டி வசதிக்கு ஏற்ப மாதமாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வரி சலுகை என்னன்னா ட்ரிபிள் இ பெனிஃபிட் வரி சலுகை இருக்குது. அதாவது எக்ஸப்ஷன் என்னென்ன எக்ஸப்ஷன்னா முதலீடு மீதான வரி சலுகை. நீங்கள் முதலீடு செய்யும் தொகையான அதிகபட்சமான 1,50,000 வருமான வரி சட்டம் பிரிவு 80C கீழே வரி சலுகை பெற தகுதியானது. அடுத்து வட்டி மீதான வரி சலுகை. ஒவ்வொரு ஆண்டு உங்கள் கணக்கில் சேரும் வட்டி தொகைக்கும் எந்தவித வரியும் கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியாக மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா மொத்த அமௌண்ட்டு, அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் மூலம் எந்த வரியும் கிடையாது. 15 ஆண்டுகள் முடிவில் நீங்கள் பெரும் மொத்த தொகைக்கும் முதலீடு வட்டி எல்லாம் சேர்த்து எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கும் வரி விலக்கு கிடையாது. 15 ஆண்டு நீண்ட காலம் என்பதனால அவசரகால தேவைக்கு சில நெகிழ்வுத்தன்மை, அதாவது கன்செஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன, நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அதாவது எப்படின்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் ஆன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி 3வது வருஷத்துலேருந்து 6வது வருஷம் வரை கணக்கிலோட இருப்பு அடிப்படையில் குறைஞ்ச வட்டியில் கடன் பெற்றுக்கலாம். அடுத்து பார்ஷியல் விட்ராலும் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஆரம்பித்து 7வது வருஷத்துலேருந்து எமர்ஜென்சிக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை திரும்ப பெற்றுக்கலாம். அடுத்து முன்னாடியே க்ளோஸும் பண்ணிக்கலாம். அதாவது கணக்கு தொடங்கி 5 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு அக்கௌண்டன்ட்டு இல்லாட்டி குடும்பத்தோட தீவிர மருத்துவ சிகிச்சை, குழந்தையோட உயர்கல்வி போன்ற குறிப்பிட்ட கணங்களோட கணக்கை காட்டி இதை முன்கூட்டியே மூடலாம். இதுக்கு 1% அவதாரம் கிடைக்கும். கணக்கை எங்கடா தொடங்கலாம்? எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் தொடங்கலாம். அப்புறம் பேங்கான எஸ்பிஐ, அப்புறம் வேறு ஏதாவது நேஷனலைஸ்ட் பேங்க்லேயும் தொடங்கலாம். ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி போன்ற ப்ரைவேட் பேங்க்லேயும் இதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. பெரும்பாலானவங்க தற்போது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பிபிஓ கணக்கை தொடங்கும் வசதியை வழங்கிட்டு இருக்காங்க. பிபிஓ திட்டத்தை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. உங்கள் முதலீடு 15 ஆண்டில் காம்பவுண்டிங்காக அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பிபிஎஃப் திட்டத்தோட பெனிஃபிட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் திறந்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.